அமைச்சரை தெரியாதுன்னு சொன்ன ஓட்டுநர் யாரை கேட்டு இங்க நிறுத்துனீங்க? லெஃப்ட் ரைட் வாங்கிய எஸ் சிவசங்கர். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. நள்ளிரவில் அரசு ஒதுக்கிய ஓட்டலில் பேருந்தை நிறுத்தாமல் வேறு இடத்தில் நிறுத்தி பிரேக் விட்ட ஓட்டுநர் நடத்துனர்களை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கடுமையாக எச்சரித்தார். தமிழகத்தில் சென்னை மாநகரம் முதல் கிராமங்கள் வரை அரசு பேருந்து சேவை வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 20,000க்கும் அதிகமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி, எம்டிசி, விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், கோவை, சேலம் என 8 போக்குவரத்து கழகங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து துறையின் அமைச்சராக எஸ் சிவசங்கர் கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். குறிப்பாக சென்னையில் இருந்து மற்ற நகரங்களுக்கு பேருந்துகள் குறைவாகவே இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்ட அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்தார். இதன் மூலம் வார இறுதி நாட்களில் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இருந்து எத்தனை பேருந்துகள் புறப்படும் என்ற அறிக்கை ஒவ்வொரு வாரமும் வெளியிடப்பட்டு வருகிறது. அத்துடன் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையையும் சுமூகமாக நடத்தி முடித்தார். அதேபோல நள்ளிரவு நேரங்களில் அரசு பேருந்து மற்றும் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அமைச்சர் எஸ் சிவசங்கர் கரூர் வழியாக அரியலூர் சென்று கொண்டிருந்தார். அப்போது கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாயனூர் சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்துகளை போக்குவரத்து கழகங்களின் சார்பில் ஒதுக்கப்பட்ட ஹோட்டல்களில் நிறுத்தாமல் தங்களுக்கு விருப்பமான இடத்தில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நிறுத்தியதை கண்டார். அந்த நள்ளிரவு நேரத்தில் உடனடியாக தனது காரை நிறுத்திய அமைச்சர் சிவசங்கர் அந்த ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்துக்கு முன்பு உள்ளே சென்று நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வரும் வரை காத்திருந்தார். அமைச்சர் பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்ததால் அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. வந்தவுடன் இங்கு ஏன் பேருந்தை நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று அமைச்சர் கேட்டார். அதற்கு நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் அலட்சியமாக அரசு டெண்டர் விடுத்த ஹோட்டல்களில் டீ உள்ளிட்டவை சூடாக இல்லை, அதனால்தான் இங்கு நிறுத்தி டீ சாப்பிட்டோம் என தெரிவித்தனர். உடனே அமைச்சர் எஸ் சிவசங்கர், உங்கள் விருப்பத்திற்கு பஸ்ஸை நிறுத்தினால் அரசு பதில் சொல்லுமா அல்லது நீங்கள் பதில் சொல்வீர்களா என்று கேட்டார். நீங்கள் செய்யும் தவறுக்கு அரசு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். ஆனாலும் ஒரு ஓட்டுநர் அலட்சியமாக பதிலளிக்க, நான் யார் தெரியுமா என அமைச்சர் கேட்டார். அப்போது யார் என்று தெரியவில்லையே என்று அவர் பதிலளித்தார். உடனே நான் தான் அமைச்சர் என்று சிவசங்கர் கூற அங்கிருந்தவர் வெலவெலத்து போனார். மேலும் இனி இதுபோன்ற தவறுகள் நடைபெறக்கூடாது என எச்சரித்துவிட்டு அமைச்சர் அங்கிருந்து கிளம்பினார். அமைச்சர் எஸ் சிவசங்கர் இரவு நேரத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் டிரைவர் நடத்துனர்கள் மத்தியில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இதனால் இனி தாங்கள் நினைத்த இடத்தில் நிறுத்தி கொண்டிருந்த டிரைவர்கள் அந்த இடத்தில் நிறுத்த முடியாத சூழல் உருவாகும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.